திடுதுப்புன்னு எங்கள் ஆள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே நான் அதை சூப்பராக சமைச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்ட பிறகு தான் தெரியுது 8 பேருக்கு சமைக்க என்கிட்ட சட்டி பாத்திரமும் கிடையாது, நான் சமாளிச்சிக்கவும் மாட்டேன். ஆனால் வர்ற மக்களுக்கு என் கையால் ஏதாட்டி பண்ணி கொடுக்கணும் அல்லவா, அதனால் குலாப் ஜாமுன், லெமன் ஜூஸ், சிக்கன் 65 இதெல்லாம் நான் பண்ணுறேன். மெயின் டிஷ் பிரியாணி நீங்கள் வெளியே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெமனை எந்த உலகத்தில் போய் பறிச்சுட்டு வந்தாங்களோ என்ன கசப்பு, நானும் சீனியாக போடுறேன். அப்பவும் ஒரு மாதிரி கடுகடுன்னு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த குலாப் ஜாமுன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த சீனி தண்ணிக்குள்ளே போட்டால் ஒரு மாதிரி கொலன்னு பெருசாகிடுது. அதுக்கு பதிலாக மாவோட சீனியை போட்டு பிசைஞ்சு அதை உருண்டை பிடிச்சி எண்ணெய்க்குள்ளே பொறிச்சு எடுத்தால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, பண்ணி பார்த்தா என்னன்னு நினச்சி. ஆனால் அதை பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை, கெஸ்ட்டுக்கு இதெல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லி சிக்கன் 65 பொரிச்சாச்சு. அப்புறம் பிரியாணியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, நானும் சின்ன சின்ன அழகான பாக்ஸ்லாம் வச்சுருந்தேன், அதுலலாம் வச்சு தான் சர்வ் பண்ணேன். இப்போல்லாம் சாப்பிட்றத விட யாருக்காட்டி பரிமாறுற சந்தோஷம் இருக்கேன், அதுவும் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கூடுதல் ஆனந்தமாக போயிடுது. அப்புறம் அன்னைக்கின்னு பார்த்து சிஎஸ்கே மேட்ச் போட்டாங்க. வந்த எல்லாரும் ஆர்சிபி ரசிகர் மன்றம் தோற்று போய் அசிங்கமாக போச்சு. குமார் மீண்டு வருவோம் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டேன்.